எக்கா இப்போ நம்ம விளையாடுறது சூப்பரா இருக்குக்கா. எப்படிதான் உங்களுக்குலாம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் தெரியுமோ? எனக்கு ஒன்றும் தெரியல, ஆனா சூப்பரா இருந்துக்கா. சீலா, அப்ப இன்னும் ஒரு விளையாட்டை இதே மாதிரி விளையாடுவோமா? ஆமாட்டி, விளையாடிட்டு அடுத்து ஒரு சண்டை போடுவோமா? எக்கா சண்டை ஒன்றும் வராதுக்கா, போங்கக்கா விளையாடுவோங்க்கா. அடுத்து என்னது டீ விளையாடுறதுக்கு? அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியாச்சு, பாட்டுக்கு பாட்டெல்லாம் விளையாடியாச்சு. இனி வேற என்ன விளையாடுறதுக்கு? ஏதாவது பாட்டு மாதிரியே பண்ணுவோமா? சூப்பராக தான் இருக்கு. ஆமாக்கா, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நல்லா இருக்கு தெரியுமா? விளையாடுவோங்க்கா ப்ளீஸ்க்கா. சரி சரி, விளையாடலாம் விளையாடலாம், காலைல எல்லாம் அதுக்கு விளையாட போங்கக்கா. சரி சரி, என்ன விளையாடலாம்? லெட்டி, அந்த சுட்டி கண்ணம்மா பாட்டு பாடுவோமா? எக்கா அது என்னதுக்கா சுட்டி கண்ணம்மா பாட்டு? லேட்டி, இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் போட்டு விடுவாவல்லாட்டி பாட்டு, டிவில எல்லாம் போட்டு விடுவாவல்லாட்டி. எக்கா அந்த கரடி மாமா பாட்டெல்லாம் வரமே அதுவா? எங்க பக்கத்து வீட்டுல சும்மா போட்டுட்டு இருப்பாவ போல, எனக்கு சவுண்டு நல்லா கேட்கும். அதுவாக்கா? ஆமாட்டி, அதுதான். பாடுவோமா? சரிக்கா, எப்படினாலும் என்னதான் ஃபர்ஸ்ட் பாட சொல்ல போறிய? நானே பாடுவேன். கரடி மாமா எங்க போறீங்க, எங்க போறீங்க? காட்டு பக்கம் வீடு இருக்கு, அங்க போறீங்க. காட்டு பக்கம் வீடு இருக்கு, அங்க போறீங்க. போகும் வழியில் பசி எடுத்தா என்ன செய்வீங்க, என்ன செய்வீங்க? ஆத்துக்குள்ள மீன் இருக்கு, எடுத்து உண்பேங்க. ஆத்துக்குள்ள மீன் இருக்கு, எடுத்து உண்பேங்க. லேட்டி சீலா, நீ சரியான ஆளுதான். ஒண்ணுமே தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு நல்லா பாடுதல்ல கொள்ளி. ஆமா, இந்த பிள்ளை நல்லா நம்மளை ஏமாத்து பத்தியா? பாடுனாட்டி வாங்க காந்தால. மகி, நீ பாடு. நானா? சரி. ஏண்டி சுட்டி என்னடி குட்டி எங்கடி போன, நீ எங்கடி போன? ஏண்டி சுட்டி என்னடி குட்டி எங்கடி போன, நீ எங்கடி போன? தாத்தாவுடன் தோட்டத்துக்கு போன, சும்மாவா இருந்தேன், நான் சும்மாவா இருந்தேன். தாத்தாவுடன் தோட்டத்துக்கு போன, சும்மாவா இருந்தேன், நான் சும்மாவா இருந்தேன். ஏண்டி சுட்டி சொல்லுங்க பாட்டி, ஏண்டி சுட்டி சொல்லுங்க பாட்டி. ஏண்டி சுட்டி என்னடி குட்டி எங்கடி போன, நீ எங்கடி போன? வாவ், சூப்பர் மகி. ஒரே கலக்கல் தான் போ. ஜெசிகா, உண்மையிலே நான் பாடினது சூப்பரா இருந்தா? ஆமாட்டி, என்ன அழகா பாடுதாயம்மா. இப்போ நான் என்ன பாட்டு பாடன்னு தெரியலையே. இப்போ பார்த்து ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வராது. சரி, ஓகே. அடர்ந்த அந்த காட்டில் உண்டு அங்கே ஓர் குளம், அல்லி முல்லை தாமரை பூக்கும் அழகாய் ஓர் குளம். அங்கே வண்ண வண்ண மீன்கள் வாழ்ந்து வந்தன, தாவி திரியும் நண்டு தவளை துள்ளி திரிந்தது. அந்த குளத்தில் கொக்கு ஒன்று வாழ்ந்து வரவே, மீன்கள் எல்லாம் பிட்டு தின்ன ஆசை கொண்டது. ஆசை கொண்ட கொக்கின் வாயில் மீனும் சிக்கவில்லையே, ஒட்டுமொத்த மீன்கள் எல்லாம் தின்ன திட்டம் போட்டது. ஒட்டுமொத்த மீன்கள் எல்லாம் தின்ன திட்டம் போட்டது. எக்கா, உங்களுக்கெல்லாம் இந்த பாட்டு எப்படிக்கா தெரியுது? உங்க வீட்டுல டெய்லி போடுவீங்களோ? இல்ல சீலா, டிவில எல்லாம் நாங்க போட மாட்டோம். போன் எங்க அம்மைக்கு தெரியாம நாங்க பாப்போம்ல, அப்ப இந்த பாட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு கிடப்போம். சீலா, எங்க வீட்டுல டிவில தான் போடுவோம். எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்குக்கா. எனக்கு அந்த கரடி மாமா பாட்டு மட்டும்தான் தெரியும். அதுவும் எங்க பக்கத்து வீட்டுல போடுவாவல்ல, அது டெய்லி கேட்கும். அதனாலதான். ஏன்னா போடும்போது முதல்ல இந்த பாட்டு தான்க்கா எப்பயுமே வரும். ஜெசிகா, நீ பாடலையா? பாடு சீக்கிரம். தோசை அம்மா தோசை, இது அம்மா சுட்ட தோசை. தோசை அம்மா தோசை, இது அம்மா சுட்ட தோசை.
அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை, எங்க அம்மா சுட்ட தோசை. தோசையம்மா தோசை, இது அம்மா சுட்ட தோசை. அடுத்து நான் கியாங் கியாங் குருவினா, கியாங் கியாங்கோ, கியாங் கியாங் குருவினா, கியாங் கியாங்கோ. முருங்கை மரமே சின்ன குருவினா, சின்ன குருவினா, மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா, மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா. தரமாட்டேன் தரமாட்டேன் சின்ன குருவிக்கு, சின்ன குருவிக்கு, மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தரமாட்டேன், மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தரமாட்டேன். எக்கா சூப்பரா இருக்குக்கா. லெட்டி இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுவோமா? என்ன பாட்டு? அப்போ அந்த எலி பாட்டு பாடுவோமா? சரிட்டி, அது சூப்பரா இருக்கும். ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். செமையா இருந்து பார்த்தியா லெட்டி? நீ விளையாடும் போது இந்த மாதிரி டிஃப்ரெண்டாகவே விளையாடுவோன்ட்டு நல்லா காமெடியாக இருக்குல்ல? ஆமாக்கா, எனக்கும் இதுதாக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம் ஆமாம், சீலாவுக்கு நல்லா பிடிச்சிருக்குலாட்டி. இனி சீலா சொல்லது மாதிரி விளையாடுவோமா? வாங்க காந்தால. அப்போ நம்ம சீலாக்கு இனி சுட்டி கண்ணம்மான்னு பேர் வச்சிருவோம் மாட்டி. சுட்டி கண்ணம்மா, சுட்டி கண்ணம்மா, சீலா சீலா கண்ணம்மா. வாங்க காந்தால, கிண்டல் பண்ணாதீங்கக்கா.